மக்களை ஒரு வழியாக லோடு இறக்கியாச்சு திண்டுக்கல்ல. நீ அடுத்து மூலனூர் திண்டுக்கல்ல லோடு இறக்கிட்டு நீ கிளம்ப போகிறோம். இன்னொரு 2 ரோல் ஏற்கனவே வேலை முடியுது. மக்களே நேற்று கேரளா போயிட்டு காலையில் தான் வந்தேன். லோக்கல் மூலனூர் வரைக்கும் இப்போ கிளம்பியாச்சு. பகல் வெயில் வேறு ஜாஸ்தியாக இருக்குது. வாங்க எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். போயிட்டு நைட்டு வந்து மறுபடியும் ரிட்டன் கேரளா நெடுங்கண்டா நைட்டு டியூட்டி. வாங்க மக்களே இன்றைக்கி வெயில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மக்களே நம்பியூரில் டீசல் அடிச்சுட்டு அப்படியே மூலனூர் திண்டுக்கல் வரைக்கும் இன்றைக்கி லோடு இருக்க கிளம்பிட்டோம். ஃபுல் பண்ணிட்டு கிளம்ப வேண்டியது தான். மக்களே நம்பியூரில் டீசல் அடிச்சுட்டு அப்படியே கெட்டிச்செவியூர் வழியாக போயிட்டுருக்கோம். கெட்டிச்செவியூர் பக்கமாக ரீச் பண்ணிட்டோம். வெயில் தரமாக வந்துட்டு இருக்குது. இன்றைக்கி எப்படி தான் வண்டி ஓட்டுறது தெரியல மக்களே. பயங்கரமாக சுட்டரிக்குது இந்த டைமுக்கு. மணி இப்போ தான் 10:30. இந்த டைமுக்கு இந்த அளவுக்கு வருது. மதியமெல்லாம் சொல்லவே முடியாது. திண்டுக்கல் போகையில் சாமி மூலனூர் திண்டுக்கல்ல இன்றைக்கி லோடு இறக்குற பாயிண்ட்டு. ஃபஸ்ட்டு திண்டுக்கல்ல இறக்கிட்டு வரையில் மூலனூர் இறக்கணும். இப்போவே வெயில் இந்த கொள்ளுது. கடவுளே இன்றைக்கி என்ன ஆக போதோ. இன்றைக்கி வேறு ஓல்டு வண்டி, பவர் ஸ்டேரிங் இல்லை, கஷ்டப்பட்டு தான் ஆகணும். என்ன பண்ணுறது. ஓல்டு வண்டினால மூவிங் நல்லா இருக்கு. 100 கிலோஸ் ஆகுது. ஜாலியாக இருக்கு ஓட்டுறக்கான. மக்களை குணத்தூர் பக்கம் ரீச் ஆகிட்டோம். காலையில் சாப்பிடலை, அதனால் தர்பூசணி சாப்பிடலான்னு பிரியா பழமுதிர் நிலையம் அங்கே போயிட்டுருக்கோம். வாங்க சாப்பிடலாம். மகளே காலையிலேயே ஃப்ரெஷ்ஷாக தர்பூசணி சாப்பிட்றோம். வாங்க சாப்பிட்லாம். சூப்பராக இருக்குது வெயிலுக்கு. செம்ம டேஸ்ட்டு, சூப்பர். சூப்பராக இருக்குது. குன்னத்தூர் ரீச் பண்ணியாச்சு. அடுத்தது ஊத்துக்குழி. வெயில் தரமாக வருது. என்னதான் பண்ணுறதுன்னு தெரியல சாமி கடவுளே. குன்னத்தூர் ரீச் பண்ணி இப்போ செங்கப்பள்ளி பைபாஸ் வந்தாச்சு. நீ அடுத்தது ஊத்துக்குழி. ஊத்துக்குழியிலேருந்து காங்கயம். மக்களே ஒரு வழியாக ஊத்துக்குழி ரீச் பண்ணியாச்சு. அடுத்தது காங்கயம். மக்களே காங்கயம் ரீச் பண்ணிட்டோம். இன்றைக்கி பயங்கர வெயில். வண்டியே ஓட்ட முடியல சாமி. பயங்கரமாக இருக்குது. கண்ணெல்லாம் தீ மாதிரி எரியுது. பகலில் வண்டியே ஓட்டக்கூடாது, நைட்டில் மட்டும்தான் ஓட்டணும் மாட்டேங்குது சாமி. பகலில் வந்து சிக்கிட்டோம்னா சத்தியமாக ரொம்பவே முடியல. பயங்கரமாக இருக்குது. காங்கயம் பஸ் ஸ்டாண்டு பக்கம் வந்துட்டோம். நீ அடுத்தது தாராபுரம். தாராபுரத்துலேருந்து ஒட்டஞ்சத்திரம். ஒட்டஞ்சத்திரத்துலேருந்து திண்டுக்கல் இறக்கிட்டு அப்படியே ரிட்டன் மூலனூர் இறக்கிட்டு வேலை முடிஞ்சுது. அப்புறம் அப்படியே ஸ்ட்ரைட்டாக கம்பெனி தான். வந்துட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்து ஒரு 4 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்து நைட்டு கேரளா கிளம்புறேன். நெடுங்கண்டம் கேரளா போயிட்டு காலையில் லோடு இறக்கிட்டு நாளைக்கு சாயந்தரம் ரிட்டர்ன் வந்துட்டு அவ்வளோதான். ஒரு நாள் ஃபுல் ரெஸ்ட் போட்டு துணி வண்டிக்கு வரணும். தொடர்ந்து ஓட்டிகிட்டே இருந்தால் தூக்கம் சரியாக இல்லை. தூக்கம் இல்லாமல் இருந்தாவே மைண்டு மெண்டல் மாதிரி இருக்குது. மக்களே காங்கயத்துலேருந்து நாம் இப்போது தாராபுரம் ரீச் பண்ணிகிட்டு இருக்கோம். போகிற வழியில் பாருங்கள், இங்கே ஒரு முருகர் கோயில் வட்டமலை. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. மக்களே தாராபுரம் பக்கமாக ரீச் ஆகிட்டோம். பயங்கர வெயில் கொள்ளுது சாமி. வண்டியே ஓட்ட முடியல. இங்கே பாருங்கள், இந்த காடெல்லாம் எவ்வளோ வறட்சியாக இருக்குது. பயங்கர ஹீட்டு. மணி 12 ஆகுது. இந்த வெயில் கொள்ளுதே சாமி. மக்களே தாராபுரம் ரீச் பண்ணியாச்சு. அடுத்தது நீ ஒட்டஞ்சத்திரம். திண்டுக்கல்லுக்கு இன்னும் 70 கிலோமீட்டர் இருக்குது. இன்னொரு 2 மணி நேரத்தில் போயிடலாம். டைம் பார்த்துட்டிங்கன்னா 12:15. தாராபுரம் பிரிட்ஜ் ஏறிட்டு இருக்கோம் மேலே பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கம். மக்களே தாராபுரம் ரீச் பண்ணி கள்ளிமந்தை பக்கம் போயிட்டோம். வெயில் இன்னைக்கு பயங்கரமாக இருக்குது. வேறு லெவலு சாமி. கண்ணுலேயே அப்படியே அந்த வெயில் ஹீட்டு வந்து கண்ணில் அப்படியே இறங்குது. கண் அப்படியே சொக்குது. தூக்கம் வேறு வருது. வெயில் ஹீட்டு பயங்கரமாக கண்ணிலேயே இறங்குது. வண்டியே ஓட்ட முடியல. ஏதோ ஒரு டீ கடையில் பார்த்து டீ சாப்பிட்டு முகம் கழுவிட்டு தான் போகணும். தரமான வெயில். இங்கே ஒரு காத்தாடி பாருங்க அழகாக சுற்றிட்டு இருக்கு.
காலம் ஆகிட்டாவே வண்டியே ஓட்ட முடியாது சாமி. அது இந்த லைனு ஒட்டஞ்சத்திரம் தாராபுரம் லைனு எப்பவுமே வெயில் ஜாஸ்தி பாருங்க. கண்ணு பயங்கரமாக வலியாகுது. வெயில் கீட்டு அதிகம், அதனால் முகம் கழுவிக்கலாம், ஒன்றும் முடியல சாமி. மக்களே நம்ம கள்ளிமந்தை ரீச் பண்ணிட்டோம். டைம் பார்த்தீங்கன்னா 1 மணி. சரி சாப்பிட்டு போயிடலான்னு நிறுத்தியாச்சு. வேறு எங்கேயும் நல்லா இருக்காது, இங்கே நல்லா இருக்குது. ஏஎம் ஹோட்டல் இங்கே சூப்பராக இருக்குது. வாங்க மக்களே சாப்பிடுவோம். மக்களே மத்தியான சாப்பாடு வாங்க சாப்பிடலாம். இன்றைக்கி பிரியாணி தான், வாங்க சாப்பிட்லாம். சூப்பராக இருக்குது. காலையிலேயே சாப்பிட்லையா, அதனால் மத்தியானம் சாப்பிட்டுக்கலான்னு சாப்பிட்ருக்கேன். முட்டை சிக்கன் பிரியாணி சூப்பராக இருக்குது. நம்ம ஹோட்டலில் எப்போயும் ரெகுலராக சாப்பிட்ற கடை. வாங்க சாப்பிடலாம். திண்டுக்கல் போய் லோடு அடிச்சிட்டு மூலனூர். ஒரு வழியாக ஒட்டஞ்சத்திரம் ரீச் பண்ணிட்டோம். அடுத்தது திண்டுக்கல். இன்னொரு 1/2 மணி நேரத்தில் போயிடலாம். லோடு இருக்கிற பாயிண்ட்டு வெயில தரமாக கொண்டுட்டு இருக்குதுங்க சாமி பாருங்க. மக்களே ஒரு வழியாக திண்டுக்கல் ரீச் பண்ணிட்டோம். திண்டுக்கல் வந்தாச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் லோடு இறக்கிடலாம். மக்களே ஒரு வழியாக லோடு இருக்கிற பாயிண்ட் வந்துட்டோம். இதுதான் அந்த லோடு இருக்கிற பாயிண்ட்டு. இனி இறக்கிட்டு மூலனூர் கிளம்ப வேண்டியதுதான். கதை வேறு சாத்தி வச்சுருக்கேன். ஹலோ மக்களே ஒரு வழியாக லோடு இறக்கியாச்சு திண்டுக்கல்லில். நீ அடுத்து மூலனூர். திண்டுக்கல்லில் லோடு இறக்கிட்டு நீ கிளம்ப போகிறோம். இன்னொரு 2 ரோல் ஏற்கனவே வேலை முடியுது. லோடு இறக்கியாச்சு. ஒரு 5 லிட்டர் வேறு வந்திருக்குது வெயிலுக்கு. மக்களே திண்டுக்கல் குடோனில் லோடு இறக்கிட்டு நீ கிளம்புறோம். நீ அப்படியே மூலனூர். வெயில் தரமாக கொள்ளுது. மக்களே ஒரு வழியாக திண்டுக்கல்லில் லோடு இறக்கிட்டு நம்ம மூலனூர் வந்துட்டோம். மூலனூரில் லோடு இறக்கிட்டு ரிட்டர்ன் கம்பெனிக்கு கிளம்ப வேண்டியதுதான். மூலனூரில் ஊருக்குள்ளே போயிட்டுருக்கேன். இன்னொரு 1/2 கிலோமீட்டர் நம்ம இறக்க வேண்டிய பாயிண்ட்டு. இறக்கிட்டு வீடு கிளம்ப வேண்டியதான் கம்பெனிக்கு. வெயில் தரமாக கொண்டுட்ருக்கு பாருங்கள் மக்களே மூலனூர் லோடு இறக்க வந்தாச்சு. இதுதான் லாஸ்ட் பாயிண்ட்டு. இறக்கி விட்டுட்டு கிளம்ப வேண்டியதான் கம்பெனிக்கு. மக்களே மூலனூரில் லோடு இறக்கியாச்சு. இனி கம்பெனிக்கு கிளம்பிடலாம் நம்பியூர். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் மக்களே. பாய்.